ஹலோ காய்ஸ், வெல்கம் டு GRFT டாக்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, கன்னியாகுமரியோட வரலாறு, சேரர், சோழர், பாண்டியரோட ஆட்சி, ட்ரவான்கோரோட வளர்ச்சி, ஒரு எல்லை எப்படி நூற்றாண்டுகளாக மாறி மாறி ஒரு அடையாளமாக உருவானது என்பதை தான் பார்த்தோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரலாறில் இந்த ஒரு சம்பவம் குமரியை உலக வரைபடத்தில் முக்கியமான அங்கமாக காட்டுச்சு. அந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதுதான் குளச்சல் போர். ஒரு சின்ன சவுத் இந்தியன் நேஷன் ஒரு பெரிய யூரோப்பியன் படையை எப்படி தோற்கடிச்சது? அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரின்னு பேர் எப்படி வந்தது? இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். ஆயிரத்தி 1741 ஆண்டு ஆகஸ்ட் 10, மார்த்தாண்டவர்மன் சாதாரண தென்னிந்திய ராஜா இல்லை. அவர் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நேராக சவால் விட்டவர். கொளச்சல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? பேட்டில் ஆஃப் கொளச்சல். டச் படையை வழிநடத்தியவர் டி லானாய். அந்த காலத்தில் யூரோப்பியன் பவரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது என்ற நம்பிக்கை. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ட்ரவான்கோர் ஆர்மி டச்சை முறியடிச்சிச்சு. டி லானாய் பிடிபட்டார். அவரான கொல்லலை, மாறாக மார்த்தாண்டவர்மன் அவரை தனது படையில சேர்த்து கொண்டார். இவர் ட்ரவான்கோரை மாடர்ன் யூரோப்பியன் ஸ்டைலுக்கு மாற்றினார். கொளச்சல் இன்று கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மகாராசன் வேதமாணிக்கம் லண்டன் மிஷனரி சொசைட்டியை மயிலாடிக்கு கொண்டு வந்தவர். மிஷன் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து கன்னியாகுமரி எஜுகேஷன்ல ஸ்ட்ராங் ஆனதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சாரு. அதே மாதிரி சென்ட் தாமஸ் திருவிதாங்கோடில் உள்ள திருவிதாங்கோடு அறப்பள்ளி அவரால் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுகிறது. சுவாமி விவேகானந்தா. அவர் ஒரு சிம்பிள் மாங்க் இல்லை. அவர் இந்தியா முழுக்க சுற்றி வந்திருந்தார். கன்னியாகுமரி வந்து மக்களின் வறுமை கோலத்தை பார்த்தார். நாட்டின் நிலைமையை பற்றி யோசித்தார். அவர் கடலிலே நீச்சல் அடித்து மிட் சீ ராக்குக்கு போனார். 3 நாள் 3 இரவு அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தியானத்தில் அவர் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். இந்தியாவை ஆன்மீகமாக எழுப்பணும்னு. உங்கள் எல்லாருக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஜனவரி 1, 2000 அந்த ஆண்டில் சிஎம் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய திருக்குறளின் அதிகாரங்களை மையமாய் வைத்து 133 அடியாக கட்டப்பட்டுச்சு. சரி, இப்போ நம்ம கன்னியாகுமரியின் பெயர் காரணத்தை பார்க்கலாமா? அந்த காலத்துல பானாசுரன்னு ஒரு அசுரன் இருந்தான். பூமியில கிரைம் இன்க்ரீஸ் ஆச்சு. பானாசுரன் தேவர்களை தொந்தரவு செய்தான், மக்களை பயமுறுத்தினான். அவன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு வரம் பெற்றான். என்ன வரம் தெரியுமா? என்னை யாராலையும் கொல்ல முடியாது, ஆனா ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் அழிக்கப்பட வேண்டும். இதுதான் அவன் கேட்ட வரம். அவனோட பிலீஃப் என்னன்னா, எந்த கன்னி பெண்ணும் அவனை எதிர்த்து வர மாட்டாங்கன்னு தான். அதுவே அவன் பண்ண பெரிய தவறு. அவனை அழிக்கவே பார்வதி தேவி கன்னியாகுமரியில் வடிவில் அவதாரம் எடுத்து பூமியில் வந்தாங்க. அவங்க சிவனை திருமணம் செய்ய தவம் இருந்து சிவபெருமான் திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமணம் நடந்திருந்தால் அவங்க பானாசுரனை கொல்ல முடியாது. இதனால நாரதர் கவலைப்பட்டார். திருமணம் நேரம் வருவதற்கு முன் நாரதர் ஒரு சதி செய்தார். சேவல் குரல் போல் ஒலி எழுப்பினார். சிவன் நல்ல நேரம் முடிந்து விட்டது என்று நினைத்து திருமணத்தை நிறுத்தி திரும்பினார். அதனால திருமணம் நடக்கவில்லை. பானாசுரன் தேவியை வலுக்கட்டாயமாக மணக்க நினைத்தான். அப்பொழுது தேவியின் சக்தி வெளிப்பட்டுச்சு. பெரிய போர் நடந்துச்சு. அவங்க பானாசுரனை அழிச்சாங்க. திருமணத்திற்கு தயாரிக்கப்பட்ட அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாம் கடல் மணலாக மாறின. இன்று கன்னியாகுமரியில் கடற்கரையில் பல நிற மணல் காணப்படுவதற்கு இது ஒரு காரணம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரி அம்மனின் மூக்குத்தி வைரம் பிரசன்னமா ஒலிக்கிறதுன்னு கூறப்படுகிறது. கன்னியாகுமரி அம்மனோட சிலை கடலை நோக்கி நிற்கிறதாகவும் நம்பப்படுகிறது. திருமணம் நின்ற இடத்தில் ஒரு போராட்டம் தொடங்கியது. கன்னியாக இருந்த தேவியே அசுரனை அழித்தாள். அதனால்தான் இந்த நிலம் கன்னியாகுமரி எனப்பட்டது. இந்த
ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா ஸ்டே டியூன்ட் ஆன் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ். அண்ட் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போங்க.